மஷ்ரூமை நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணிக்கலாங்க. அவங்க எப்படி எடுத்துருக்காங்களோ அந்த நடுவில் இருக்க ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி நிற்கும்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தோல் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பிரிச்சுக்கோங்க. உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை எந்த பதத்தை போல். இப்போ மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க. இது வந்து நாங்கள் வந்து 3 பீஸாக கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது அப்போ மசாலாலாம் அதில் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஷ்ரூம். அவங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி 2 தான் கட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து அதில் இருக்க ஸ்டெம்மு நாங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அதுலேயும் லைட்டாக தோல் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதையும் கட் பண்ணிக்குவோம். நாங்கள் இந்த மாதிரி இத்தினோண்டு பாத்திரத்தில் தாங்க பண்ண போகிறோம். இது நல்லா சட்டிப்பானனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் பிளான் பண்ணுவோம். இப்போ அந்த அடுப்பில் இருக்கிற விறகுலாம் போட்டு நல்லா கொளுத்திக்கலாம். நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் பண்ண போகிறோம். அதான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப யம்மியாக இருக்கும். அப்போ தான் நல்லா வேண்டிக்கலாம். நாங்கள் நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம கற்பூரம் போட்டுக்கலாங்க. வாங்க, கற்பூரம் நாங்கள் அது உள்ளார போட்டுட்டோம். இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் கடவுள் நல்லா வேண்டிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு லீஃப் போட்டுக்கலாம். அப்புறமா இந்த ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. 2 லவங்கம், 2 பட்டை, ஜீரகம், சோம்பு, அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஏலக்காய், அதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க இதை. அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. வாங்க, இப்போ நம்ம தக்காளி கட் பண்ண வச்சு தக்காளியை போட்டுக்கலாங்க. ரெண்டும் நல்லா வதங்கட்டும். அதையும் கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிறது. நான் வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பொடி நான் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னா உப்பு எடுத்திருக்கேன், பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், கரம் மசாலா, மஞ்சள்தூள், அப்புறமா மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மீதில் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி எரியுது. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு இதுவும் ஆகட்டும். மசாலா நான் சொன்ன மசாலாலாம் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானா போட்டுக்கலாங்க. இதில்
இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்பல் அரிசி எடுத்ததுனால இதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். அது கரெக்டாக இருக்கும். வாங்க ஊற்றலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கிளாஸ். இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது ரைஸ் இது அதனால் இது போட்டுக்கலாம் நம்ம சாதத்தை. இப்போ சாதத்தை போட்டுக்கலாங்க. சுபாட்டவா இப்போ நம்ம போட்ட கொத்தமல்லியை கட் பண்ணாலே இப்போ போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. என்னது நாங்கள் குக்கரில் பண்ணாததுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி பானையில் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் விசில் வைக்க முடியாது. அதனால் மூடி தம் கட்டி வச்சுக்கலாங்க. இது வந்து ஹோம்மேட் தயிர். இதில் வந்து நாங்கள் வந்து 2 எடுத்துக்கிறோம், 2 டீஸ்பூனு. ஏன்னா நம்ம வந்து கிச்சடி பண்ணுறதுக்காக. பச்சடி பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்டாக தயிர் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா நல்லாவே நான் போட்டுக்கிறேன் நிறையாவே. டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் போட்டால். இதில் வந்து அது எப்படியே உப்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இன்னும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டு வெங்காயம் போட்டு பார்க்கலாம் வாங்க. சால்ட் வந்து நான் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வெங்காயத்தை போட்டுக்கலாம் வாங்க போகலாம். இப்போ தயிர்லேருந்து நாங்கள் கட் பண்ணி பொடி பொடியாக போட்ட வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவைப்படுமோ அதுமாரி போட்டுக்கோங்க. அப்புறம் எதாவது கொத்தமல்லி லைட்டாக போட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம கிச்சடி ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.